Hi guys, welcome to my channel. ஸோ நம்ம 21 days லாக்டவுன் வேறு. ஸோ உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற பிஸ்தா வச்சு தான் நம்ம இப்போ கிராஃப்டிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த போரிங்னஸை வந்து நம்ம தட்டி தூக்குறோம். ஸோ உங்கள் வீட்டில் பிஸ்தா ஷெல்ஸ் இருந்துச்சுன்னா அது வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பாட்டிலோட மூடி, அப்புறமா உங்கள் வீட்டில் நெயில் பாலிஷ் இருந்தால் நெயில் பாலிஷ், இல்லாட்டி ஆக்ரிலிக் பெயிண்ட் இருந்தால் ஆக்ரிலிக் பெயிண்ட், அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு க்ரீன் கலரான ஒரு ஷீட்டோ கிளாத்தோ இருந்தால் செம்ம. அப்புறமா க்ளூகன் உங்ககிட்ட இருந்தால் க்ளூகன், இல்லாட்டி ஃபெவிக்விக், ஃபெவிபாண்ட், இல்லாட்டி ஃபெவிகால், இதில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்காக வெளியிலலாம் போய் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை இருக்காது. ஏன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதில் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு தடவை உங்கள் வீட்டில் போய் ஒரு உலாவு போயிட்டு வாங்க, ஏதாச்சும் எல்லாமே கிடைக்குதா அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுத்தையும் வந்து பேஸ் வந்து ரெடி பண்ணுறேன். அதாவது அந்த பாட்டில் கேப்பும் அந்த க்ரீன் கலர் கிளாத் வச்சியும் ஒரு பேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் க்ரீன் கலர் கிளாத் கிடைக்கலனா கூட நீங்கள் க்ரீன் கலர் பேப்பர் அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இட்ஸ் ஓகே. உங்கள்கிட்ட கரண்ட்டாக இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இப்போது இந்த லேமினேட்டட் ஷீட் எதுக்கு வச்சுருக்கேன்னா, இந்த நெயில் பாலிஷ் வந்து கீழே வந்து ஸ்பில் ஆகக்கூடாது, அதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிஸ்தாவை பெயிண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு சைட்லேயுமே, பிஸ்தாவோட ரெண்டு சைட்லேயுமே பெயிண்ட் பண்ணணும். நீங்கள் இதுக்காக தனியாக ப்ரஷ் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் வந்து நெயில் பாலிஷோட ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஏன் இந்த நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுற நல்லாவே இல்லை அப்படி இப்படின்னு நம்ம கமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி கமெண்ட்டு வச்சுருக்கிற நெயில் பாலிஷ்லாம் நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி கிராஃப்டிங்லாம் பண்ணி அவங்களுக்கே கூட நம்ம கிஃப்ட் பண்ணலாம். ஸோ அது கொஞ்ச நேரம் ஆறட்டும், அதனால வச்சுருக்கேன். ஸோ எனக்கு கலர் வேரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 2 நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட என்ன நெயில் பாலிஷ் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. நான் ஒரு அரவுண்ட் 10 பீசஸ் அது மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் செகண்ட் கலர் வந்து ஆரஞ்சாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபெவிக்விக் இல்லாட்டி க்ளூகன் இல்லாட்டி ஃபெவிபாண்ட் வச்சு இந்த 2 பிஸ்தா ஷெல்லையும் வந்து ஒட்ட வைக்கலாம். ஸோ நம்ம ஃப்ளவரோட நடு போர்ஷனில் ஒரு இருக்கும்ல, அந்த பட் மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷனில் ஓட்டலாம். ஸோ எனக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நான் 2 கலர் வேரியன்ஸ் கொடுக்கறதுனால அந்த சென்டர் போர்ஷன் மட்டும் நான் ஆரஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ரெட் கலர் வந்து பெட்டல்ஸ் மாதிரி வரும். ஸோ உங்ககிட்ட எல்லோ நெயில் பாலிஷ் இருந்துச்சுன்னா கூட எல்லோ நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணலாம் சென்டருக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. அண்ட் உங்ககிட்ட இந்த மெட்டீரியல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நான் வேறு ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெட் கலரில் பெயிண்ட் பண்ண பிஸ்தாஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கும் நடுவில் மட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் பெட்டல்ஸ் வர்ற மாதிரி கொஞ்சம்
ஸ்பேஸ் விட்டு கூட நீங்கள் பிஸ்தாவை வைக்கலாம். ஸோ சென்டர் போர்ஷன்னால் அதை கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒன்று மேலே ஒன்று கீழே அது மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதே ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும் ஆல்மோஸ்ட் அந்த கேப் வர வரைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் ஆஃப் த கேப் இருக்கோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி ஒரு மீடியம் சைஸ்ட் கேப், அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி இதை வச்சு நீங்கள் 2 விதமாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ரெடி யாராச்சும் ரொம்ப கேவலமாக சொல்லியிருப்பாங்க இந்த நெயில் பாலிஷில் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக இதை கிஃப்ட் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரே ஒரு பெட்டல் தான் இருக்குது. இது ஆக்சுவலி ரொம்ப ஈஸி, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். உங்கள் வீட்டில் பிஸ்தா ஷெல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈவன் இதை வந்து செல் பண்ணலாம். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் அக்கௌண்ட்ஸ் வச்சுருந்துட்டிங்களா, சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், நீங்கள் அதிலலாம் வந்து செல் பண்ணலாம் இதை. ஸோ இந்த 21 days சும்மா வீட்டில் இல்லாமல் we can make best use of it. ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. நாம் இந்த ரெட் கலர் பெட்டல்ஸ்லாம் வச்சாச்சு. ஸோ ஒரு தடவை எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நான் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் அந்த க்ரீன் கலர் கிளாத் இல்லைனா கூட க்ரீன் கலர் ஏதாச்சும் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை பிஸ்தா மேலே அடித்து அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் நீங்கள் வந்து ஊதுவத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஹாலில் வந்து ஒரு டெக்கரேஷன் பீஸாக இதை வந்து வச்சுக்கலாம் ஊதுவத்தி, இல்லாட்டி பூஜை ரூமில் வச்சாலும் இட் வில் பி ரியலி குட். சரிங்களா, இவ்வளோ செம்மையாக இருக்குன்ட்டு. ஸோ அது மாதிரி நீங்கள் கலராக உங்கள்கிட்ட எவ்வளோ நெயில் பாலிஷ் கலர்ஸ் இருக்கோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெயில் பாலிஷ் இல்லாதவங்க வந்து அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் மெத்தட் நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் என்னென்னா மேக்னெட் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு சைடு மேக்னெட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று சைடு மேக்னெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இது மாதிரி மேக்னெட் இருந்தால் வெல் அண்ட் குட். இல்லாட்டி நீங்கள் நார்மல் மேக்னெட் வச்சு கூட ஒரு சைடை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டாக. ஸோ உங்களுக்கு எப்போ தெரிஞ்சிருக்கோம் நான் எதுக்காக இந்த செகண்ட் மெத்தட் சொல்கிறேன்ட்டு. ஸோ இது நம்ம ஃப்ரிட்ஜ் டெக்கராக யூஸ் பண்ண போகிறோம். இது செம்ம க்யூட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் சின்ன கேப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து இது மாதிரி பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அட் சேம் டைம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் அண்ட் இந்த வீடியோ பற்றி எதாவது சொல்லணுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ இந்த ரெட் கலர் பட்டன் தான் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அண்ட் த பெல் ஐக்கான் யூஸ் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன்ஸ் நான் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ வரும். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ கிரேட் டே.